பணத்துக்காக பெண் சிசுக்களை அழித்த மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். பணத்துக்காக பெண் சிசுக்களை அழித்த மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் சாமநகர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சுகுமாரை கைது செய்து இருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்பு தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 8 கர்ப்பிணிகள் பணத்துக்காக பெண் சிசுக்களை அழித்த மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என அறிந்து கொள்ள வந்ததாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கணேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதலான விவரங்கள் என்ன கணேசன்? நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் அடிக்கடி பெண் சிசு கொலைகளும் அதிக அளவில் நடைபெறுகிறது. குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு குறிவைத்து இந்த கருக்கலைப்பானது நடந்து வருகிறது. கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து அந்த குழந்தைகளை, பெண் குழந்தை என்றால் அதனை கருக்கலைத்து இந்த மோசடியில் இந்த கும்பல் ஈடுபட்டு வந்தது. கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்பு திருப்பத்தூர் அடுத்த காக்கங்கரை பகுதியில் 8 கர்ப்பிணி பெண்கள் ஆட்டோவில் வரும்போது ஆட்டோ பழுதாகி நின்ற நிலையில் அங்கு விசாரணை செய்யும் போது கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிய வந்தோம் என்று தெரிவித்தனர். அதன் பிறகு ஊர் பொதுமக்கள் அவர்களை பிடித்து கந்திலி காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அதன் பிறகு போலீசார் விசாரணையில் இதற்காக செயல்பட்ட முக்கிய மூளையாக செயல்பட்ட புரோக்கர்களை 4 பேரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இதற்கு மூளையாக செயல்பட்ட லேப் டெக்னீஷியன் என்பவர், இந்த சுகுமார் என்பவர் இந்த ஸ்கேன் டெக்னீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவர் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து அவர்களுக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இந்த சுகுமார் மீது ஏற்கனவே 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குண்டர் சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டு இவர் தற்போது வெளியே வந்துள்ளார். வெளிவந்த பிறகு இதே போல இந்த கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறியும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். தற்போது இவரை கந்திலி போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மருத்துவர் சுகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.